தரையில தான் படுக்கணும் சார். நீங்க பெட்ல படுத்தீங்கன்னா ஸ்பைன் ப்ராப்ளம் கரெக்டே ஆகாது சார். நாங்க பேஷண்ட்ஸ் வராங்க ஸ்பைனல் ப்ராப்ளம், டிஸ்க் பத்தாலஜி, இடுப்பு பிடிச்சிக்குது, முதுகு பிடிச்சி எல்லா பேஷண்ட்டும் தரையில தான் படுக்க சொல்லுவோம். ரெண்டாவது நாள் வந்து அப்படி ராஜா சார் வலி உயிர் போகுது சார், முடியல தரையில படுக்க. 5வது நாள் வந்து சொல்லுவாங்க சார் சூப்பரா இருக்கு சார். 6வது நாள் சொல்லுவாங்க அந்த பாயை விரிச்சு போட்டு அந்த துணியை போட்டு விரிச்சு படுத்த எப்படி தெரியுமா சார் இருக்கு, இவ்வளவு நாள் என்ன சார் அப்படின்னு சொல்லுவாங்க. 6வது நாள் வந்து எல்லா பேஷண்ட் என்ன சொல்றது, ராஜா சார் சூப்பர் சார் நீங்கன்னு சொல்லிட்டு வெறும் தர எல்லாத்தையும் தர பழக்கப்படுத்திட்டே இருக்கு. எல்லாத்தையுமே இங்க வர பேஷண்ட் எல்லாம் தரையில படுக்கிறீங்க, தரையில ஸ்பைன் ப்ராப்ளம் வந்தாங்கன்னா தரையில படுக்கிறீங்க. ஒன்றும் இல்லை சார், சின்ன விஷயம் சொல்றேன். இந்த டேக் வந்து இப்படி இருக்கு சார். இந்த டேகை நான் பெட்ல இப்படி போட்டேன்னா அப்படியே தான் இருக்கும். இதே டேக் நான் இங்க போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா கரெக்ட் ஆகும். லைக்வைஸ் நீங்க கீழே கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்னு இருக்குல்ல, அந்த கிரவுண்ட் ரியாக்ஷன் ஃபோர்ஸ்ல நீங்க கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஸ்பைன் வில் கெட் அலைன்ட் ஆட்டோமேட்டிக்கலி சார். நார்மலா ராத்திரி தூங்குறத விட காலை எந்திரிக்கும் போது 1/2 இன்ச் to 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வளர்ந்துருப்போம் சொல்லுவாங்க. ஏன்னா ஸ்பைன் ஃபுல்லா டீகம்ப்ரஷன் பொசிஷன்ல இருக்கும். அப்போ நீங்க அது பெட்ல படுத்தீங்கன்னா அது கூட நடக்காது. பொதுவா வந்து இப்போ நீங்க வந்து தரையில தான் படுக்கணும்ன்றீங்களா சார்? மேபி மேட் ஏதாவது தேவைப்படுமா? இப்போ ஏன் இந்த கேள்வி வருதுன்னா, யோகா எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வந்து நேரடியா தர கூட வந்து கனெக்ட் பண்ணி உட்காரக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. சோ என்ன பெட்ஷீட் திக்கா யூஸ் பண்ணலாம் சார். அப்படி பாத்தீங்கன்னா மெடிடேஷன் யூஸ் பண்ற யோகா மேட் யூஸ் பண்ணக்கூடாது சார். மெடிடேஷன் யூஸ் பண்ணும்போது சித்தரோட டெக்னிக் பார்த்தீங்கன்னா புளித்தோல்ல இருந்து அப்படியே லைனா ஒரு லேயரா போட்டு கிட்ட 12 லேயர் போட்டு அதுக்கு மேல உட்கார்ந்து தியானம் பண்ணுவாங்க. இப்போ யோகா மேட்ல பண்றோம். யோகா மேட் ஸ்டில் நாட் ரெக்கமெண்ட் சார். யோகா மேட்ல படுத்துட்டு 5 நிமிஷம் பண்ணிட்டு ஏஞ்சி பாருங்க, உடம்பு ஃபுல்லா பின்னாடி ஸ்வெட்டா இருக்கும். அதுவே பண்ணக்கூடாது. நல்ல கம்பளி தூங்குறதுக்கு போத்துக்கிறது வேணா யூஸ் பண்ணிக்கோங்க. பெஸ்ட் ஒரு திக் பெட்ஷீட் சார், கீழே போட்டுட்டு அழகா யோகா பண்ணுங்க போதும் சார், சூப்பரா இருக்கும் சார். அதே மாதிரி படுக்கிறதுமே நல்ல திக் பெட்ஷீட் போட்டு கீழே படுக்கலாம் சார். அப்படி ஒரு வேளை பில்லோ வேண்டாம், சைடுல திரும்பும் போது பில்லோ தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் அந்த ஹைட்டுக்கான பில்லோ யூஸ் பண்ணிக்கோங்க சார். ஸ்டில் நவ் பில்லோஸ் நாட் ரெக்கமெண்ட். அதே மாதிரி ஃபுட் வேர் கூட சார். நீங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. அந்த ரிசர்ச்ல என்ன பண்ணாங்கன்னா, மனுஷனுக்கு எந்த மாதிரியான செப்பல் தேவை, எந்த மாதிரியான ஃபுட் வேர் தேவைன்னு ஒரு ரிசர்ச் ஒன்று பண்ணாங்க. அப்படி பாத்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் பெஸ்ட் ஃபுட் வேர் இருக்குல்ல, அது கூட ஸ்டில் நாட் ரெக்கமெண்ட் ஃபார் ஹியூமன் பீயிங்ஸ் சொல்றாங்க. என்ன வெறுக்கால் நடக்குன்னு சொல்றாங்க சார். ஏன்னா அப்பதான் பாடி, ஏன்னா ஹியூமன் பீயிங் ஏன்ஷியன்ட் இதுல வரும்போது டெவலப் ஆகி கொஞ்சமா பரிணாம வளர்ச்சி அடையும் போது மனுஷன் வந்து ஃபுல்லா வெறும் கால நடந்து தான் வந்திருக்கான் சார். செப்பல் போடல. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மாடிஃபை ஆகி குள்ளு முத்து அந்த இதெல்லாம் மாத்தி வந்தது. இப்போவுமே வெறும் கால நடந்தா தான் ஸ்ட்ரென்த் சார். அப்போ அந்த ஹைட் ஏன்னா இவ்வளவு நாள் நம்ம பில்லோ வச்சு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எப்படி அதை சேஞ்ச் பண்ணுறது சார்? பில்லோட ஹைட் டாப்பர் பண்ணிட்டே வாங்க சார். உள்ள இருக்க கொஞ்சம் துணியை பிடிங்கிட்டே வாங்க சார். சுத்தமா பில்லோவை யூஸ் பண்ண கூடாதுன்றது தான் நல்லது சார். இப்போ முதுகு தண்டு வடம்லாம் இருக்கு இல்லையா சார், அது பாதிக்காம இருக்க என்னெல்லாம் நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும்? சிம்பிள் சார். ஒரு நாளைக்கு 25 வாட்டி குனிஞ்சு நிமிருங்க. அதாவது எவ்வளவு பிஸி ஷெட்யூலா இருந்தாலும் ஒர்க் அவுட் சார் வேலை போய் ஆகணும்னா 25 தடவை முன்னாடி குனிஞ்சு நிமிர்றதுக்கு மேக்ஸிமம் 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும். நீ காலைல நீங்க பண்ணீங்களா சார்? இல்ல நீங்க பண்ணீங்களா சார்? பண்ணுங்க சூப்பர் சார். நீங்க இல்ல இதான் சார். இன்னைக்கு எத்தனை தடவை சீலிங் பாத்தீங்க சார்? மேல சீலிங் எத்தனை தடவை பாத்தீங்க சார்? எத்தனை தடவை சீலிங் பாத்தீங்க சார்? இதான் சார். இப்படியே இருக்கு சார். எவ்வளவு நேரம் தான் மசில் தாங்கும் சார்? சீலிங்க பாருங்க சார். ஆட்டோமேட்டிக்கா ஒரு மூவ்மெண்ட் அங்க இருக்குல்ல. நாள் பூரா 600:1 சொல்றாங்க. 600 தடவை முன்னாடி குனிஞ்சா ஒரு தடவை மேல பாக்குறோம், அது கூட கம்மி தான் சார் எனக்கு தெரியும். கவுண்டர் மாஸ் ஆக்டிவிட்டி இல்லவே இல்லைங்க சார். இதை ஒர்க் அவுட் பண்ணுங்க சார். எவ்ரிதிங் வில் பி அலைன். ஸ்பைன் ஃபுல் ஸ்பைனுக்கு நீங்க பண்ண வேண்டியது முன்னாடி 25 வாட்டி குனிஞ்சு நிமிருங்க. முடிஞ்சா சூரிய நமஸ்காரம் ஒன்லி தி வேர்ல்ட் பெஸ்ட் சார் ஃபார் ஃபுல் ஸ்பைன். நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண சொன்னா டெய்லி காலைல அந்த 12 ஸ்டெப்ஸ் ஒரு 12 டைம்ஸ் மட்டும் பண்ணி எவ்வளவு பிஸி ஷெட்யூல் இருந்தாலும் உங்களுக்கு ஸ்பைன் ப்ராப்ளம் வராது. ரெண்டாவது ரொம்ப ரெக்கரண்டா லோட் ஆகாம பாத்துக்கோங்க. வண்டி ஷாக் அப்சார்பர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார் சார். ஃபர்ஸ்ட் ஒரு வண்டி வச்சிருந்தாரு சார். இந்த வண்டி அந்த பேக் பெயின் கொடுக்கும், வண்டி பேர் வேணாம்னு நினைக்கிறேன், பேக் பெயின் கொடுக்குதுன்னு சொல்லி இன்னொரு வண்டி மாத்துறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி மாத்துறாரு. அதுக்கப்புறம் இன்னொரு வண்டி மாத்துறாரு. ராஜா சார் சார் எந்த வண்டி மாத்தாலும் ப்ராப்ளம் வருது, எந்த வண்டி நல்லா இருக்கும்னு கேட்டாரு. உடம்பு பாருங்க சொன்னேன். இதுதான் சீக்ரெட் சார். அதாவது இஃப் யூ ஆர் நாட் பிசிக்கலி ஃபிட் யூ வில் ஆல்வேஸ் லுக் ஃபார். ஏன்னா அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ கஷ்டமா இருக்கும், அவ்வளோ சிரிப்பு வரும். ஏன்னா சார் பெட்ல படுக்கிறது வந்து குஷன் பெட் இருக்கணுமா, சின்ன பெட்டா, காயர் மெட்ரஸான்னு கேட்பாங்க சார். நடக்கிறோம்ல செப்பல் எந்த செப்பல் பெஸ்ட் சார் கேட்கறாங்க. நிறைய பேர் என்கிட்ட இந்த வாரத்திலே ஒரு 5 பேராவது கேட்பாங்க சார் எந்த வண்டி வாங்கினா எனக்கு பேக் பெயின் வராதுன்னு கேட்கறாங்க. நீங்க எந்த வண்டி ஓட்டினாலும் உங்களுக்கு பேக் பெயின் வராம இருக்கிறது நீங்க ஃபிட். நீங்க ஆல்வேஸ் யூ ஆர் ட்ரைங் டு மாடிஃபை அதர் திங்ஸ். சொஃபிஸ்டிகேட்டடா கம்ஃபர்டபுளா சார் புரியுதா நான் சொல்றது சார்? எப்படி படுக்கலாம் சார், வண்டி ஓட்டும் போது எப்படி எந்த மாதிரி ஹேண்ட் பேர் வச்சா நல்லா இருக்கும் சார், வேலை செய்யும் போது எப்படி இருந்தா நல்லா இருக்கும் சார் கேக்குறீங்களே. நீங்க ஃபிட்டா நீங்க ட்ரெயின் பண்ணி வச்சீங்கன்னா கேன் அடாப்ட் டு எனிதிங் அண்ட் எவ்ரிதிங்.